இழுத்துட்டு இருந்த காலிவுட்டை லோகேஷ் கனகராஜ் தான் கூலியை வச்சு காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப ஏமாந்தது தான் மிச்சம். ஆனா ஆர்ஜே பாலாஜி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர் பக்கம் இழுத்தது மட்டும் இல்லாம லிட்டரலி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி வச்சிட்டாரு. சூர்யா சாருக்கு கருப்பு படம் எந்த அளவுக்கு பெரிய கம்பேக்னா வெறும் 3 நாள்ல 150 crores பக்கம் கலெக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா சூர்யா ஃபேன்ஸும் சார்பேட்டா பரம்பரைதான்னு கத்தி சொல்ற மாதிரி ஒரு செம்ம அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு. என்னதான் லவ் மூவி, த்ரில்லர், கிரைம் ஜானர்ல எல்லாம் படம் வந்தாலும் ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஹை கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கொஞ்ச நாளா எல்லா பிக் ஹீரோ மூவிஸும் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் பண்ணிச்சு. முக்கியமா கமர்ஷியல் மூவின்னு சொல்லிட்டு வந்த படம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு கமர்ஷியல் மூவிக்கு இருக்கிற பவர்ன்றது அது வேற ரகம். படம் ரிலீஸ் ஆகி 3 வாரத்துல ஓடிடில வந்துடும், வீட்லயே பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களையும் தியேட்டருக்கு வர வைக்கிற மூவி தான் கமர்ஷியல் மூவிஸ். ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைச்ச இந்த வெற்றின்றது ரொம்ப பர்சனலா நான் உணர்றேன். அண்ட் முக்கியமான விஷயம், கருப்பு படத்தை நீங்க ஓடிடில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தியேட்டர்ல கிடைச்ச வைப் சத்தியமா உங்களுக்கு சுட்டு போட்டாலும் டிவில போட்டா கிடைக்காது. ஸோ படத்தை இது வரைக்கும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க.